பற்றுடன் பற்றப்படும் போது பற்றும் அருளை நாம் பற்றுகின்றோம், அதன் வழி நடக்கின்றது. வாழ்க்கையில் குடும்ப பற்றை அதிகமாக சேர்த்து அருள் பற்றி குறைக்கப்படும் போது குடும்ப பற்று வந்தாலே அது அதிகமான தன் சிந்தனை இழக்க செய்யும். இந்த குழந்தைக்கு அப்படி ஆக வேண்டும், அது ஆக வேண்டும் என்ற உணர்வு வந்துவிட்டாலே போதும். நமக்குள் பதிந்திருந்த பழைய உணர்வுகள் அனைத்தும் முன் வந்துவிடும். பின் அது முன் வந்து விட்டால் அதை காப்பது என்பதே பெரிய சிரமம். ஆகவே நாம் ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு காரியத்தை சித்தியாக்க வேண்டும் என்றால் நாம் அருள் உணர்வு பெற வேண்டும், இது தெளிவாக வேண்டும் என்ற உணர்வினை நாம் அடிக்கடி இது கூட்டி வந்தோம் என்றால் சரியா இருக்கும். கண்ணை திறந்து நாம் விண்ணை நோக்கி உணர்வின் சக்தியை நான் பெற வேண்டும் என்று 5 நிமிடம் கண்டு எது நம் வாழ்க்கையில் குறையாக தென்படுகின்றதோ அது நிறைவேற வேண்டும், வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், குழந்தைக்கு திருமணமாக வேண்டும், அது சீக்கிரம் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும். இப்போ இதனுடைய மாற்றங்களுக்கு காரணம் நமது பெண்ணுக்கு இவ்வளவு வயதாகிவிட்டது, திருமணம் ஆகவில்லையே என்ற ஏக்கம் வருகின்றது. ஆகவே அந்த ஏக்கத்தின் தன்மை கொண்டு நடக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் இந்த உணர்வு நமக்குள் வராது. இதே போல நாம் ரிட்டையர்டான பின் இந்த உணர்வின் சக்தி நமக்குள் அதிகமாக எடுக்கப்படும் போது இது நம்ம அந்த விஷத்தன்மைகள் இந்த புவியின் பற்று உடலின் பற்று அதிகரித்து விடுகின்றது. ஆக அருஞானியின் உணர்வின் பற்று தணிகின்றது. ஆனால் அதை கூட்டினால் இதை வரக்கூடிய பற்றிலிருந்து எதையும் வெல்ல முடியும். ஆக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் எடுக்கும் உணர்வுகள் வேகமாக இருக்கப்படும் போது நலமாகின்றது, அதில் கொஞ்சம் தளர்ச்சி அடைந்தால் விஷத்தின் தன்மை கூட்டி விடுகின்றது. ஆக மனிதனின் வாழ்க்கை எண்ணங்கள் கூடினால் அருண் ஞானத்தை இழக்கும் சக்தி வருகின்றது. இதே போல தாயார் நாம் நம்பிக்கையுடன் இருந்தோம், இந்த உணர்வின் தன்மை கொண்டு அங்கு உருவாக்கப்பட்டது. இருப்பினும் தாய் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டோம். ஆனாலும் ஒவ்வொரு நொடியிலும் அது தன்னினைவை அது வேதனை என்ற உணர்வுகள் தளராது, அருளி பெருவம் என்ற உணர்வுகள் அங்கே வளர்கின்றது. அவ்வப்போது தெளிவாகின்றது, தெளிந்த மனம் வருகின்றது. ஆக நலம் பெறும் எண்ணத்தில் இருக்கும்போது நீங்கள் அனைவரும் எண்ணும் உணர்வுகள் அந்த ஒளியின் தன்மை பெறும் தகுதியை பெறுகின்றது. ஆக பற்று உடல் பற்று வராது, அருள் பற்று அங்கே வருகின்றது. அந்த அருள் பற்று நிலை வரப்படும் போதுதான் தாய் வேதனையற்ற நிலையில் வேதனை என்ற எண்ணமே எடுக்காது, அருளி பெற வேண்டும் என்று அனைவரும் கூட்டு ஐக்கியத்தில் அது எண்ணப்படும் போது தாயின் உணர்வு உங்கள் உடல். ஆக தாயின் உடல் பிரிந்த பின் தாயின் உணர்வு சூட்சம நிலை அடைகின்றது. ஆக எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு அவர் விண்வெளி செலுத்தி உடலின் தன்மையை கரைக்கும் தன்மை வருகின்றது. அருள்வழி கூடுகின்றது, அருள் நிலைகள் அங்கே ஒளியாகின்றது. ஆக அந்த சப்தரிஷி மண்டலங்களின் எங்கள் குடும்பத்தில் படரணும், இங்கே குழந்தைகளுக்கு அருள்வழி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நாம் கூட்டுதல் வேண்டும். உதாரணமாக நாம் திருமணம் என்று எண்ணும்போது தாய் கருவிலே இருக்கப்படும் போது சிலர் அந்த கருவில் 1லிருந்து 90 நாளுக்குள் ஒருவருக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் அதை குறைகளை தாய் கேட்டு உணர்ந்திருந்தால் அந்த உணர்வின் தன்மை எது அதிர்ச்சி உணர்வுகள் இந்த கருவிலே விளைந்துவிடும். அதே போல் அந்த உணர்வுகள் இது பூர்வ புண்ணிய அமைந்து சில தடைகள் வருகின்றன. தடைகள் வருவதும் நாம் இதை போல அந்த அருஞானத்தை பெற வேண்டும் என்றும் மகிழ்ச்சியின் சக்தி குழந்தையின் உடலில் படர வேண்டும் என்றும் திருமணமாகி எங்கே சென்றாலும் அந்த குடும்பம் தொழில்வளம் செல்வம் செல்வாக்கு பெற வேண்டும் என்றும் குழந்தை மேல் பாசமாக இருக்கும்போது வயதாகின்றதே என்று சோர்வு என்ற நிலை பெறும்போது வேதனை என்ற நிலை வரும்போதும் பாலிலே பாதாமியை போட்டாலும் பாதாமிக்குள் சிறிது விஷம் பெற்றால் என்ன செய்யும்? அந்த பாதாமிக்கு சக்தி இழந்து விடுகும். இதைத்தான் பக்தி மார்க்கங்களில் நாம் வரும் நிலை, நாம் நல்லது நடக்கும் வரும் மகிழ்ச்சி சிலது திரிது கொஞ்சம் குறையானால் அந்த குறையை தாங்கு கொள்ளும் நிலை அற்று போய்விடும். ஆக குறையை நிவர்த்தி செய்வதற்கு தான் இப்போது தியானம். வராகன் அவதாரம் இருந்தபோது பல கோடி சரீரங்கள் எடுத்துக்கொண்ட பின் சாக்கடையில் உள்ள நாட்டத்தை நீக்கிவிட்டு நல்ல உணர்வை நுகர்கின்றது. அதன் வாழ்க்கையில் அது அறிந்தல்ல, அது சந்தர்ப்பத்தில் விளைந்து கொண்ட உணர்வை அது நுகர்கின்றது. நுகர்ந்த உணர்வுகள் அது உடலில் சேர்கின்றது. சேர்ந்த உணர்வோ அந்த பன்றி உடலை பழக்கின்றது. பன்றி உடலை பிறந்த பின் உணர்வின் தன்மை மனிதனாக பரசுராம் மனிதன் என்ற எண்ணங்கள் கொண்டு நீக்கும் அந்த அருள் சக்தி பெறுகின்றது. ஏனென்றால் சமப்படுத்தும் உணர்வுகள் அந்த எண்ணங்கள் நமக்குள் தோற்றுகின்றன. இதன் வெளிப்படுத்தி மனிதன் வாழ கற்றுக்கொண்டால் தீமையை அகற்றி ஒவ்வொன்றையும் சமப்படுத்தி நாம் வாழ்வோம் என்றால் நமக்குள் அருள் என்ற நிலைகளும் அருள் ஞானின் உணர்வு நமக்குள் வளர்த்து இனி பிறவியில்லா நிலை அடைய உதவும். ஏனென்றால் பற்று நிலை ஒன்று எனக்கு வரவில்லை என்று எனக்கு கிடைக்கவில்லை என்று எண்ணங்கள் எண்ணுவதும் இந்த வாழ்க்கையில் அதிகமான நிலைகளில் நாம் குடும்ப பற்றுடன் அது நலமாக வேண்டும் என்ற பற்றுடன் இருக்க வேண்டுமே தவிர நடக்கவில்லையே என்ற பற்றை கூட்டினால்
அந்த உணர்வின் தன் முன் நின்று நாம் நடக்கச் செய்யும் உணர்வுகள் தாழ்ந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு நாம் எதை எண்ணுகின்றோமோ இதை ஓ என்று ஜீவனுவா மாற்றி ஓம் நமச்சிவாய என்று உருவாக்கிவிடும். சிவாய நமவோம். நமக்குள் பதிவு செய்த உணர்வுகளை மீண்டும் நமக்குள் அந்த எண்ணங்களாக தோற்றுவித்து நம்மை சோர்வடைய செய்வதும் பெண் பார்க்க வருவோருக்கும் இந்த சோர்வின் உணர்வு அங்கே தரும்போது வந்தார் போவார் பார்ப்பார். ஆனால் இதை போன்ற நம்முடைய மனம்தான் வருவரை அகற்றுகின்றதை தவிர, ஆனால் இதை போல நமக்குள் தாயின் கருவிலை வந்த அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வித்தாக மழித்து அந்த உணர்வின் தொடர் வரிசையில் தான் இவ்வாழ்க்கையில் இப்படியெல்லாம் தடைபடுகின்றது. இதிலெல்லாம் இருந்து விடுபடுவதற்குத்தான் இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மை அடையும் நிலையிலிருந்து மனிதன் நாம் எப்படி மீள வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஆத்ம சுத்தியும் தியானத்தின் நிலைகளை அதிகமாக கூட்டி ஒவ்வொரு நொடியிலும் நமக்குள் வரும் எந்த குறையில் இருப்பும் அது மனதில் இருக்காது. அருள்வொளி பெற வேண்டும், என் உடல் முழுதும் பரவ வேண்டும், அருஞானம் பெருக வேண்டும், அறுவழியே என் வாழ்க்கை நலம் பெற வேண்டும், என் பார்வை அனைவரும் நலமாக்க வேண்டும், நாம் பார்ப்போர் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நான் வளர்த்து கொண்டே வந்தால் இந்த உணர்வின் கரு உருவாகும். உணர்வின் அலைகள் நமக்குள் பெருகும். இந்த உணர்வின் அலைகள் நம்முன் வளரும். நம் சொல் அனைவரும் நம்முடன் பற்றுடன் வரும் நிலையும் நாம் எண்ணிய காரியங்கள் இயக்கும். அதன் உணர்வின் இயக்கம் நமக்குள் தொடரும். அதாவது அவங்களுடைய குழந்தை நோயினால் மிகவும் பாடிக்கொண்டிருக்கும் போது வேதனை என்ற உணர்வை எடுத்துக்கொண்டால் விஷத்தின் தன்மையை அடைகின்றது. ஆக விஞ்ஞான அறிவு கொண்டு விஷத்தின் உணர்வு அதிகமாக சேர்த்திருப்பதனால் இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிந்தால் ஆக மனிதன் அல்லாத நிலையிலாம் பிறக்கும். ஆக அந்த உடலையும் அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டால் இந்த உடலை விட்டு பிரிந்தால் அது பிறவியில்லா நிலை அடைகின்றது. ஆக அந்த உணர்வின் தன்மை அந்த குழந்தைக்கு செருகேற்றப்பட்டு அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற அந்த உணர்வுடனே தொடர் கொண்டு அதன் வழியில் ஏனென்றால் அது உடல்ல ஆஸ்மா என்ற தொல்லைகள் உண்டு. ஆக நரம்பு இழுத்து பிடித்திருப்பதனால் அதாவது நுரையீரல் பாகம் அதிகமாக சேர்ந்திருப்பதனால் இந்த பிடித்தம் ஏன்னா குடும்ப பரம்பரையில் வந்து அவங்க அப்பாவுக்கு இந்த ஆஸ்மா உண்டு, அதே போல் அவங்க தாத்தாவுக்கு உண்டு. அதனால் அந்த பரம்பரையில் இருப்பதனால் இந்த பின்னம் வந்து அதிகமாக சேர்க்கும். இது விடுபட்டால்தான் அதனுடைய நிலைகள் தப்ப முடியும். ஆகவே இந்த ஆன்மா இனி இந்த பெண் குழந்தையா இருக்கும்போது இதன் வாழ்க்கையில் மீண்டும் அதீதமான வேதனை பெற்றால் மனிதன் அல்லாத குருதான் உருவாக்க முடியும். ஆகவே பருவம் வரப்போடும் போது இந்த ஆன்மா இனி இந்த அருள்வொளியின் தன்மையில் கொண்டு இந்த உடல் மகிழ்ச்சியின் உணர்வு கொண்டு நஞ்சை வென்றிடும் உணர்வு இதுக்குள் பெறப்பட்டு இந்த உடலை விட்டு பிரிந்தார். ஆனால் அந்த ஆன்மா சப்தரிஷி மண்டலத்தோட இணையவும் உடல் பெறும் உணர்வு கரையவும் பிறவியில்லா நிலை அடையவும் இது உதவும். ஏனென்றால் கடும் நோய்வாய்ப்பட்டவருடைய நிலைகளை நாம் இத்தகைய நிலைகளில் அதை மாற்றி அமைக்க வேண்டும். அப்பெல்லாம் யார் சொன்னாங்க, அவங்களுடைய தாயார் அடிக்கடி வரும்போது வேதனை என்ற உணர்வுகளை எடுத்துக்கொள்ளுகின்றனர். அதிலிருந்து மாற்றி அந்த உணர்வு ஒளியின் தன்மையை மாற்றுவதற்கு இது இந்த உடல்லே அந்த உணர்வை கரைத்திட வேண்டும், நினைவை அங்கே கூட்ட வேண்டும். அப்ப எளிதில் அங்கே போய் சேருகின்றது, உடல் பெறும் உணர்வு கரைகின்றது. ஆகவே மனிதன் இந்த உடலுக்கு இச்சை அதிகமாகப்படாது, அறுவழி பெற வேண்டும், இந்த வாழ்க்கையில் வரல இருளை நீக்க வேண்டும் என்ற உணர்வை எடுத்தால் போறோம். ஆனால் குறித்த காரியங்கள் பெற வேண்டும் என்று என்பதற்கு பதில் நமக்குள் அறுவழியின் உணர்வு என்பது நமக்குள் தெளிவான உணர்வுகள் வரும். அப்போ நம்ம அதாவது வழி நடந்து செயல்படுத்தக்கூடிய திறன் வரும். சோர்வென்ற நிலை விடாது, நாம் தெளிந்த மனதை கூட்ட இது உதவும். இதோட சொந்தமாக்கப்பட வேண்டியது என்ன, எத்தகைய தொல்லைகள் வரினும் அருள்வழி பெற என் உடலில் பெருக வேண்டும், அந்த நினைவு பெருக வேண்டும், இந்த உடலை விட்டு சென்றால் என்றும் பிறவில்லா நிலையை அடைய வேண்டும். அந்த அரும்பெரும் சொத்தை பெரும் செல்வம். ஆக நாம் தேடி செல்லும் செல்வங்கள் நம்முடன் வருவதில்லை, அழகான உடலும் நமக்குள் வருவதில்லை, அலங்கார பொருள்களும் நமக்கூட வருவதில்லை. ஆக ஆடம்பர வீடும் நமக்குள் வருவதில்லை, ஆடம்பர கார்களும் நமக்குள் வருவதில்லை. நமக்குள் அருஞானத்தை இந்த உடலில் வளர்த்து கொண்டால் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை பெறும். ஆக என்றும் வேகா நிலை என்ற எதிலும் வேகாத நிலை, ஆக பிறவியில்லா நிலை. ஆக அகண்ட அண்டத்தில் என்றும் வாழலாம். அந்த வாழும் பருவத்தை இந்த உடலை சேர்த்தால் நாம் அடுத்த நிலை வரையும் இந்த உடல் எத்தருணத்திலும் என் நேரத்திலும் போய்விடும். பெண்ணை கூட ஒரு 10-20 வருஷம் வரப்போகுது. ஆக அந்த பெண் குழந்தை என்று வரப்படும் போது அது உடல்ல சீரான உடல் அமைப்பு இல்லை என்றால் அதை திருமணத்திற்கு அது அடவெல்லாம் அது வேதனைப்படும். அதனுடைய கால பருவங்கள் வரும்போதெல்லாம் வேதனைப்படும். ஆகவே அருள் உணர்வுகள் இது தேராது என்ற நிலை வந்த பின் தேறுவது எது, அருள் உணர்வின் ஒளியே தேறுகின்றது. அதுவே என்றும் பிறவில்லா நிலையிடும். ஆனால் இந்த இளம பருவத்தில் அதனுடைய உணர்வுகள் நிலை என்று ஒளியாகிவிட்டால் அது நிலைமை. அதை எண்ணி இவர்கள் இழுத்து விட்டால் தாயின் உடலுக்குள்ளே மீண்டு வரும். ஆகவே எந்த பாசத்தை கொண்டு தாய் பெற்றதோ அந்த உணர்வின் தன்மை நாம் தான் எடுத்துக்கொண்டால் இந்த உடலில் வேதனைப்பட்ட உணர்வுகளை இந்த தாயின் கருவுக்குள் இந்த
ஆன்மா வந்து விட்டால் அந்த வேதனை உணர்வை இங்கே தோற்றி வைக்கும். ஆகவே வேதனை உணர்வு மாற்றி அந்த உணர்வின் தன்மை இங்கே மாற்றப்படும் போது தாய்க்கும் தொல்லை இல்லை. இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் போது அவர் எல்லோருக்கும் நன்மை ஏற்படும். அதுதான் அதை செய்யும். நல்லது.